இன்ஸ்டன்ட் கம்பு தோசையும் கூடவே நிலக்கடலை சட்னியும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பச்சை வேர்க்கடலையே ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுப்படணும். அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய், அந்த 4 வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச கடலை சட்னி சேர்த்துட்டோம்னா சூப்பரான நிலக்கடலை சட்னி ரொம்ப அருமையாக இருந்துச்சு, வாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கம்பு தோசைக்கு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக கம்பு பவுடர் இருந்துச்சு, இன்ஸ்டன்ட் பவுடர், அதையும் சேர்த்துட்டு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நிலக்கடலை சட்னிலாம் அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.